சும்மா சம்ஹாரம் பண்ணிக்கிறா போல சண்முக பாண்டியன் தான் சொல்லணும். படம் ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். கஞ்சாவா பார்த்து வராதீங்க தயவு செய்து. இனி மக்களாக நீங்கள் இனி அடுத்தடுத்து வரும் காட்சிகள் நீங்க எல்லாரும் கொண்டாடி சமூக நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு அனைத்து ஜாமான்களும் இந்த படத்துல ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இருக்கட்டும், டைரக்டர் பொன்ராம் சாரா இருக்கட்டும், சரத்குமார் சாரா இருக்கட்டும், தேனிசை தென்றல் இசைஞானி இளையராஜா அவர்களும் இது ஒரு பாட்டு பாடி இருக்காரு. அதனால யுவன் சங்கர் ராஜாவும் சாரும் இளையராஜா சாரும் முதல் முறையாக இந்த படத்துல வந்து ஒரே பாட்டு பாடி இருக்காங்க. அந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த படத்துல இருக்கு. சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்களா? காமெடி இருக்குது, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். தம்பிக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, நல்லா நடிச்சிருக்கு, நல்ல ஃபைட்டு, காமெடி, பாட்டு, எல்லா சாங் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா 12 ஊரை காப்பாத்துற ஒரு கொடுக்கிற புலியா வந்து ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார், ஒரு ஐயா. ஓகே, அவரை சுத்தின உண்மை கதையை தான் வந்து பொன்ராம் டைரக்ஷன்ல எடுத்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவும் பாட்டெல்லாம் மெருகேற்றுற மாதிரி 3 பாட்டு, படம் முழும் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, ஓப்பனிங்ல வந்து சரத்குமாரை காட்டினவன நல்லா உண்மையில சரி அந்த பாட்டை வந்து பொருந்தும் தான். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்த அந்த ஸ்டேஷன் உள்ள அப்படி உள்ள என்ட்ரா வர்றாரு. அந்த சீன் பயங்கர கிளாப்ஸ். கோர்ட்ல நின்று சாட்சி சொன்னோட கேப்டனை பத்தி சொல்லுவாங்க போல. இந்த கேப்டன்ல சாட்சியில வெடிகுண்டு போட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்பா போல. ஏன் கேப்டனுக்கு துரத்தி தீவிரவாதியை பிடிக்கலையா பாகிஸ்தான்ல அப்படி சொல்லி அந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் போறதுக்கோசம் அது காமெடியாவே இருக்குது. அது ரொம்ப அதான் புரியுதா? ஒரு கோர்ட்ல எப்படி இருக்காது காமெடியா கொண்டு போய் இது தள்ளுபடி பண்றாங்க. எல்லாமே நல்ல படம், நல்லா இருக்கு, குடும்பத்துல பார்க்கலாம், நல்லா இருக்குது. வேற எதுவும் இது இல்லாம நல்லா இருக்குது. நல்லா சிரிக்க வச்சாங்களா? நல்லா இல்ல அழலாம் வைக்கல, சிரிக்கதான் வச்சாங்க. சிரிப்பு தான். ஆமா, நல்லாதான் இருக்கு. சரத்குமார் சார் எப்படி நடிச்சிருக்காரு? சரத்குமார் சார் எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குடும்பமா வந்து பார்க்கலாம், குடும்பமா பார்க்கலாம். வேற எந்த இது இல்ல, சின்ன பார்க்கலாம். கேப்டன் பையன் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. இந்த நல்லா நடிச்சிருக்காரு, இன்னும் நல்லா நடிப்பாரு. அண்டை காட்சி ரெடி பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்குது. அவர் மாதிரியே அப்பா மாதிரியே பண்ணிருக்காரா? ஆமா, அவர் பாக்கும்போது அவர் பார்க்கணும் மாதிரி இருக்குது. விஜய் பாக்குற மாதிரி இருக்கா? இந்த படம் ஒரு எங்கள் இளைய கேப்டனுக்கு, புரட்சி கலைஞருக்கு கேப்டனுக்கு எப்படி சட்டம் ஒரு இருட்டாரு, தூரத்தின் இடிமுழக்கம், அது மாதிரி பல படம் இருக்கும். அது மாதிரி எங்கள் இளைய கேப்டனுக்கு கொம்பு செவி ஒரு மிக ஒரு வெற்றி படமா அமைய என்னோட வாழ்த்துக்கள். மேல மேல எங்க அண்ணன் படம் நடிக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லா எங்கள் அண்ணனுக்கு ரசிகர் மன்றம் உருவாகும். 2 சிங்கக்குட்டியை பெற்று 2 சிங்கத்துக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாரு. பிரிச்சு ஆளாளுக்கு போயிட்டாங்க. ஆளாள் நீ சொல்ல ஆளை வருஷ கிடையாது. நீங்களாம் படம் பார்த்து வந்து அம்மா சொன்ன சொல்லுவீங்க. சொல்ல சூப்பர்மா. சண்முக பாண்டியன் நடிப்பு எப்படி இருக்கு? சண்முக பாண்டியன் நடிப்பு எப்படி இருக்கு? உண்மையிலேயே வந்து படைத்தலைவனோட நல்லா நடிச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே படம் தலைவனோட இது கஞ்சா படமா பார்க்காதீங்க. மாமன் சம்பந்தப்பட்ட படம் தான். புரியுதா நான் சொல்றது? இது கஞ்சா படம்னா பிதாமகளை கஞ்சாவா காட்டின்னு வருவாங்க. நான் சொல்ல லாக்அப்ல வச்சு கஷ்டப்பட இது அது மாதிரி இல்லை. மாமனுக்கு என்ன ஆகுது அந்த சென்டிமெண்ட் வளர்ப்பு. நான் சொல்றது புரியா? ஒரு அனாதை எடுத்து வளர்க்குறா போல அந்த மாமனுக்கு சென்டிமெண்ட்ல கதை வந்து அப்படி உள்வான ஃபேமிலிக்கு ரீச் ஆகுது. என்ன சொல்றது, டைம் போறது செம்ம கலகலகலன்னு ஃபன்னா இருக்கு மூவி. நல்லா பண்ணிருக்காரு, ஓவரால் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. முணுமுணுப்பு கூட அந்த பாட்டு முணுமுணுத்துட்டே இருக்கு, நல்லா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே உண்மை தரமா பண்ணிருக்காரு. உண்மையிலே சரத்குமார் இப்படி நடிச்சுக்கிறாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சுக்கிறாருங்க அவரு. ஐயாவோட அதிகமா நடிச்சுக்கிறாருங்க. நான் ஐயா படம் பாத்தீங்கன்னா தெரியும், அதை விட ரொம்ப பெட்டரா நடிச்சுக்கிறா போல. சரத்குமார் தான் மெயினே. என்னுடைய கேப்டன் தன்மான தலைவர் சொக்க தங்கம், அது ஈன்றெடுத்த சிங்க குட்டி சண்முக பாண்டி. சம வாழ்க வாழ்க வாழ்க, அவர் மென்மேலும் வளருக. படம் எப்படி நல்லா இருக்குங்களா? சார் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. சரத்குமார் தான் 100% இந்த படத்துல ஃபுல் போக்கஸ். அவரு தான் ஸ்கிரீன் பிளேல வர்றதே. ஸ்கிரீன் பிளேல அவரு தான். அவர் காமிக்கிற நேரத்துல எதனா ஒண்ணு இருக்குது அவருக்கு. அவர் காட்டுற நேரத்தெல்லாம்
நல்லா இருக்குங்க சார். சார் எப்படி நடிச்சிருக்காரு? சார் ரொம்ப 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 நல்லா நடிச்சுக்கிறாரு. ஃபைட் சீன்லாம் நல்லா நடிச்சுக்கிறாரு. இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சிரிப்பும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. சரத்குமார் சார் எப்படி நடிச்சிருக்காரு? சரத்குமாரை நல்லா ஈக்குவலா தம்பி கூட நடிச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரத்குமார் சாரை நம்ம என்ன சொல்லவா வேணும், அவர் சிறப்பான நடிகர். அவரு கூட தம்பியை இணைஞ்சு நடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பே இல்ல. ஏன்னா சீமராஜான்னு ஒரு படம் எடுத்த, வருத்தப்பட வாலிப சங்கம்னு எடுத்து, ரஜினி முருகன் மாதிரி எடுத்த படம், அதாவது சிவகார்த்திகேயன் மெட்டீரியல் இருந்து சும்மா ஒரு படி மேல தூக்கின்னு போய் வச்ச பொன்றாமு இவரை கொடுத்துருக்கிறாரு. இவர்கிட்ட ஹியூமர் தானே இருக்கும். இவர்கிட்ட எப்படி இவர் ஓகே ஆயிருக்கிறாரு. போதா குறைக்கு சரத்குமார் இருக்காரு, அவர் வில்லனா இருக்கிறாரா, நட்பாரு, பயந்துகிட்டே வந்தேன். பட் பருத்தி வீரன்ல வர 2 கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, சித்தப்போம், அந்த மாதிரி இவங்க 2 பேர் இறங்கிட்டாங்க. இறங்கி சும்மா வச்சு படத்தை செய்யு செஞ்சதுனால செம்ம ஜாலியான படமா. காமெடி ஆக்டர்ஸும் சரி எல்லாருமே சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் இல்லாத ஒரு குறைய வந்து சரத்குமார் சார் வந்து கூட ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் படத்தில் நடிச்சிருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சரி எல்லாருமே சரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஒரு எதர்ச்சியான ஒரு கேரக்டர் இல்லாமல் எல்லாருமே ஒரு சீரியஸானவும் இருக்குது, ரொம்பவும் நல்லாவே இருக்குது. படத்தில் இருக்க நேச்சுரலிட்டி, அந்த அணையை பற்றி சொல்கிறாங்க, அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் எங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் இயக்குனர் பொன்ராம் வந்து இதுக்கு முன்னாலே வருத்தப்படாத வாலிப சங்கர் பண்ணியிருந்தாரு. இந்த படம் அவருக்கு எப்படி கம்பேக்கா இருக்குங்களா? எப்படி? அதே கண்டிப்பா அதை விட வேற மாதிரி, அது வருத்தப்பட வேற மாதிரி இருக்குதுங்க. நான் சொல்றது புரியுதா? அது 2 பேர் காமெடியில, இது சரத்குமார காமெடி பண்றாங்க. 3 முறை நீ ரசிச்சு பார்க்கலாம். அந்த படம் எங்கேயுமே தோல்வி இருக்காது. படத்துல லாஜிக்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனா படத்துக்கு எதுக்கு வரும், ஏதோ ஒரு கஷ்டம், வேலை, என்ன ஏதோ ஒரு பிரச்சனை, 3 ஹவர் நம்மள சந்தோஷமா. அந்த விதத்துல இந்த டைரக்டர் ஜெயிச்சாரு, இந்த நடிகர் ஜெயிச்சாரு. இந்த மாதிரி சரத்குமார் சார் சொல்ற மாதிரி விஜயகாந்த் சார் ஃபேமிலி செய்யாம நான் வேற யாருக்கு ஃபேமிலி செய்ய போறேன்னு, அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகரும் அவரால் வாழ்ந்த ஒவ்வொரு சினிமா துறையை சேர்ந்த, கோடம்பாக்கத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்த்து சண்முக சார் பாண்டியன் அவரோட படத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். பின்னாடி செய்ய எப்படி இருக்கு? ஏங்க இளையராஜா மகன் சாதாரண விஷயமாங்க. இவனு ஃபர்ஸ்ட் சாங் அந்த உசிலம்பட்டி சாங்கு சூப்பரா இருக்குதுங்க. ஓவரால் படம் எப்படின்னா படம் சூப்பரா இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம். கஞ்சாவா பார்த்து வராதிங்க தயவு செய்து. மாமன் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால வரலாம். படம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. கேப்டனுடைய சாயல்ல நாங்க பார்க்கும் போது எங்களுக்கு கண்ணீர் தான் வந்தது. எங்க கேப்டன் மாதிரியே எங்க சிங்க குட்டி எழுதிருக்கு. எங்களால அந்த ஒரு நிமிஷம் கொடுத்தாங்க. செம்ம சரியான காம்போ. இவர் காட்டுவாசினா இவர் ஆதிவாசி மாதிரி நடிச்சிருக்காரு. அதிர்ஷ்ட சுத்தி போடலாங்க இந்த ஓரல் இந்த காம்போக்கு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு மூவி கொடுத்திருக்காரு சண்முக பண்ணி. செம்ம கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு 2 பேருக்குமே. சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன சொல்றது, அவங்க ஒரு புது மூவி மாதிரியே இல்ல, ரொம்ப 4-5 படம் நடிச்சு வந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓவரால் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாக்கலாங்க தியேட்டருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயினி வந்து ஓகே, நம்ம பாப்பாக்கெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம், நம்ம வீட்டு குழந்தைங்களாம் பார்ப்போம். ஒரு போலீஸ்கார பொண்ணா வருது. கண்டிப்பா போலீஸ், அதாவது ஒரு பஞ்சு டைலாக் இருக்கு, நாங்க போலீஸ் ஜீப்பை மட்டும் போட மாட்டோம், போலீஸையே நாங்க போடுவோன்றதையும் அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. படம் ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்.